இயேசுவின் பிறப்பின் பொழுது கிழக்கிலிருந்து 3 ஞானிகள் புதிதாக பிறந்த குழந்தை இயேசுவை சந்திக்க சிறந்த பரிசுகளை எடுத்து வந்ததை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த 3 ஞானிகளுடன் 4வது ஞானி ஒருவரும் பயணம் தொடங்கியதாகவும், ஆனால் அவர்கள் போல் அவர் பெத்லகேமை வந்து சேரவில்லை என்று ஒரு மரபு உள்ளது. அந்த மரபை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிறிய படைப்பு இதோ உங்களுக்காக. நண்பர்களே இங்கே கொஞ்சம் வந்து பாருங்கள். பல்த சார், எப்போதும் எதையாவது யோசித்து உற்சாகமாக இருக்கிறாயே. நான் கண்டதை உங்களிடம் சொன்னால் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீர்கள். பல்தசார், நான் சொல்லுவதை கேள். எனக்கு நிறைய முக்கியமான வேலைகள் இருக்கிறது. என்னை தொந்தரவு செய்யாதே. அடே முட்டாள் நண்பா, இதை விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு இருக்கிறது? ஓஹோ, சொல்லுங்கள் அதிமேதாவியே, நீங்கள் கண்ட அந்த மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல முடியுமா? நான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை, நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். சரி சரி, நானே பார்க்கிறேன். ஏதோ வானத்தில் ஏதோ தோன்று தெரிகிறதே. ஒருவேளை அந்த விண்மீனாக இருக்குமோ? நாம் நினைத்தது போன்று அதுதானோ? இது தாவீதின் விண்மீனாக இருக்குமோ? நம் முன்னோர்கள் மரபுகளில் கூறப்பட்டுள்ள இவ்வுலகை ஆட்சி செய்ய வரும் பேரரசரின் அடையாள நட்சத்திரமா இது? ஆம் நண்பர்களே, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இது உலகையே ஆட்சி செய்ய போகிற பேரரசரின் நட்சத்திரம்தான். நண்பர்களே, இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதலில் நாம் நண்பன் ஆர்த்தவானிடம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பல ஆண்டுகளாகவே இந்த நட்சத்திரத்தை பற்றி அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். உடனே நாம் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆம், தெரிவிக்க வேண்டும். நண்பர்களே, அந்த நட்சத்திரத்தை பார்த்தீர்களா? என்னால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் இது இறைவாக்கினர்களால் முன்னுரைக்கப்பட்ட விண்மீன். ஆர்த்தபான், சற்று நிதானமாக இரு. பேரரசர் எங்கே தோன்றுவார் என்று கணித்து விட்டாயா? கணித்து சொல்கிறேன். எனது கணிப்புகள் படி அவர் இஸ்ரேலில் தோன்றுவார். என்ன செய்ய போகிறாய் ஆர்த்தவான்? உலகில் சிறந்த பரிசுகளை காணிக்கையாக கொடுக்க போறேன். ஏனெனில் உலகை ஆட்சி செய்கின்ற பேரரசர். சரி, அப்படியானால் புதிய பேரரசை சந்திக்க செல்வோம். 2 நாட்களில் பயணத்தை தொடங்குவோம். ஆம், தொடங்குவோம். காட்சி 2, நகரத்தின் வெளிப்புறம். நண்பர்களே, உங்கள் பரிசுகள் என்னென்ன? காஸ்பர், முதலில் உன்னுடைய பரிசு என்னவென்று சொல். ராஜாதி ராஜாவுக்கு நான் தங்கத்தையே பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன். நான் அவருக்கு சாம்பிராணியை பரிசாக வழங்க உள்ளேன். ஏனென்றால் அவர் கடவுள் அல்லவா? நான் வெள்ளை போலத்தை பரிசளிக்க போகிறேன். ஏனென்றால் அவர் மரணத்தை வெல்லக்கூடிய பேரரசர் அல்லவா? ஆர்த்தவான், உன் பரிசு என்ன? எனது அனைத்து செல்வங்களை விற்று 3 மாணிக்க கற்கள் வாங்கினேன். புதிய ராஜாவின் கிரீடத்தை அலங்கரிப்பதற்காக காணிக்காக கொண்டு போகிறேன். நண்பர்களே, நேரமாகிவிட்டது. நாம் பயணத்தை தொடங்க வேண்டும். வாருங்கள், செல்லலாம். செல்லலாம். காட்சி 3, இஸ்ரேல் செல்லும் பாதையில் ஒரு சிறு கிராமம். அம்மா, என்ன ஆயிற்று? ஏன் அடிக்கிறீர்கள்? ஐயா, என் மக்கள்ல ஒரு புதிய நோயால தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. என் ஒரே மகன் கூட அதுல செத்துட்டாயா. தினம் அதுல செத்துட்டாயா இருக்காங்க. அம்மா, வைத்தியர்கள் இருக்கிறார்களா? அருகில் வைத்தியர்கள் இருக்கான்னு சொன்னாங்க ஐயா. ஆனா இந்த நோயை சுத்தமா குணமாக்கணும்னு எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல ஐயா. நண்பர்களே, நாமும் இவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் ஆர்த்தப்பா, நாம் அறியப்படாத ஒரு நோயை மருந்து கண்டறிய பல நாட்களும் செலவுமாகவே. நாம் இங்கு இவர்களுக்கு உதவ நேரமில்லையே. அப்படி செய்தால் பேரரசரின் நட்சத்திரம் மறைந்து விடுமே. ஆர்த்தபான், நட்சத்திரம் மறந்துவிட்டால் பேரரசரை நம்மால் எப்போதுமே கண்டுபிடிக்க முடியாது என்பதை நீ நன்றாக அறிவாய்.
ஆதலால் வாருங்கள் நாம் இங்கென்று செல்வோம். ஆம், முதலில் நாம் அங்கு செல்ல வேண்டும். நண்பர்களே, மக்களுக்கு உதவி செய்வதற்காகவே கடவுளை நம்மை அழைத்திருக்கார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஆர்த்தபா, நாம் இவர்களுக்கு உதவ நேரமில்லை. சரி, நீங்க செல்லுங்கள். இவர்களுக்கு உதவி செய்யாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். உன் விருப்பப்படியே செய் ஆர்த்தபான். ஆனால் இந்த முடிவை நினைத்து ஒரு நாள் நீ வருத்தப்படுவாய். நண்பர்களே, வாருங்கள் நாம் செல்லலாம். ஆம், செல்லலாம். வாருங்கள் செல்லுவோம். ஆர்த்தபான் தான் காணிக்கையாக கொண்டு வந்த 3 மாணிக்க கற்களுள் ஒன்றை விற்று அவ்வூர் மக்களுக்கு உதவி செய்கிறார். காட்சி 4, இடம் பெத்லஹேம். Behold, they shall call him Emmanuel, God with us. காட்சி 5, இடம் பெத்லஹேம். துவையல் வந்தது. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி எடுத்துடலாம். வெகு தேவை பார்த்தாலும் யாரும் இல்லையே. அருகில் ஒரு அம்மா இருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம். அம்மா, புதிதாக தோன்றிய பேரரசர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? புதிய பேரரசரா? அப்படி எந்த ராஜாவும் இங்கு இல்லை. அதே பழைய ஏரோது தான் இஸ்ரேலை ஆட்சி செய்கிறான். ஐயோ, இவ்வளவு தூரம் கடினப்பட்டு பயணித்தது அனைத்தும் வீணாகி போய்விட்டதே. ஆனா ஐயா, பக்கத்து தெருவில் ஒரு கூடாரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததா சொன்னாங்க. அந்த குழந்தைய பார்க்க 3 பெரிய மனுஷங்க வந்து பெரிய பெரிய பரிசு பொருள்லாம் கொடுத்துட்டு வணங்கிட்டு உடனே போயிட்டதா சொன்னாங்க. அந்த பெரிய மனுஷங்களை பார்த்தா அவங்களுக்கு அந்த குழந்தைய பற்றி தெரியும். அவர்களா? என்னோட நண்பர்கள் தான். அவர்கள் ஒரு குழந்தையை வணங்கி சென்றார்களா? அந்த குழந்தை எங்கே இருக்கிறது? அந்த குழந்தையை நான் பார்க்க விரும்புகிறேன். அந்த குழந்தை இப்போ இங்கே இல்லை ஐயா. அவங்க ராத்திரியோட ராத்திரியா ரகசியமா போயிட்டதா சொல்றாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அம்மா, அம்மா, ஏரோது ராஜா புதுசா பிறந்த குழந்தைங்களெல்லாம் கொல்ல சொல்லி ஆணையிட்டு இருக்காராம். அதனால உங்க குழந்தைய பத்திரமா எடுத்து மறைய வச்சுக்கோங்க. நான் போய் இந்த செய்தியை மற்றவங்களுக்கும் சொல்றேன். ஐயோ, என் குழந்தைய காப்பாத்து கடவுளே. அம்மா, உள்ளே சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையை நான் காப்பாற்றுகிறேன். சிப்பாய்களே, வாருங்கள் இங்கே. அங்குள்ள வீடுகளை தேடி பாருங்கள். எந்த குழந்தைகள் கொண்டு வாருங்கள். உங்களில் படைத்தலைவர் யார்? நான் தான். நீ யார்? நான் ஒரு செல்வந்தர். ராஜாவை பார்ப்பதற்கு வெகு தொலைவில் வந்துள்ளேன். நான் ஓய்வெடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்தாங்கள், இதை எடுத்துக்கொண்டு இதை விட்டு வெல்லுங்கள். ஐயா, உங்கள்
பணியை சிறப்பாக செய்யுங்கள். நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். சிப்பாய்களே, இங்கே வாருங்கள். இந்த வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்ற வீடுகளை தேடுங்கள். எந்த வீடுகளில் குழந்தைகள் இருந்தாலும் அவற்றை கொண்டு வந்து கருணை இல்லாமல் கொல்லுங்கள். வாருங்கள் செல்வோம். ஆமா, உள்ளே வாருங்கள். உங்கள் குழந்தை பாதுகாப்பாக இருக்கிறான். மிகவும் நன்றி ஐயா. நான் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டவளா இருப்பேன். அம்மா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் குழந்தையை காப்பாற்றுவதற்காகவே என்னை அழைத்திருக்கான் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில ஊர் முக்கியஸ்தரை பார்த்து அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஐயா. மிகவும் நன்றி அம்மா. அடுத்த நாள் ஆர்த்தபான் நகரின் மூத்தவர்களை சந்தித்து அக்குழந்தையின் குடும்பம் எகிப்திற்கு சென்று விட்டதை தெரிந்து கொள்கிறார். பின்னர் அவர் மீண்டும் மெசியாவை தேடி தனது பயணத்தை தொடங்குகிறார். காட்சி 6, இடம் எகிப்து. நிறுத்துறா, அடிக்காதடா. டேய், உனக்கு கடன் கொடுத்து எத்தனை மாசம்டா ஆகுது? இன்னும் கடனை திருப்பி தர மாட்டேற. இன்னைக்கே உன் கடன் நீ கட்டி ஆகணும். ஐயா, இன்னும் என்னையா என்கிட்ட இருக்குன்னு என்ன கொடுமை பண்றீங்க? என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டீங்க. எனக்குன்னு இருந்த இந்த சின்ன வீட்டையும் பிடிங்கிட்டீங்க. என்கிட்ட என்னங்கய்யா இருக்கு? எங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்க? உன்கிட்ட கொடுத்த கடனை வாங்கிறது எனக்கு எப்படின்னு தெரியும்டா. எனக்கு இன்னைக்கே உன் கடனை கட்டி ஆகணும். முத்தே, அவங்கள ஈத்துருப்படா. ஐயா, நாங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு அடிமையா இருக்க ஐயா. என் குழந்தைய மட்டும் விட்டுருங்க ஐயா. சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா, நிறுத்துங்கள். இது என்ன அநியாயமா இருக்கிறது? ஏன் இவர் மோசமாக நடந்து கொள்கிறீர்கள்? இது என்ன நியாயம்? இவன் என்கிட்ட கடனை வாங்கிட்டு திருப்பி தரல. கேட்டா இங்க தர, அப்புறம் தரல, ஏமாத்திட்டு இருக்கான். இதுல தலையிட நீ யாரு? நீங்கள் ஒரு செல்வந்தர். இந்த ஏழை மனிதன் மீது இரக்கம் காட்டி விட்டுவிடக் கூடாதா? அவ்வளோ அக்கறையா இருந்தா வாங்கின பணத்தை வட்டியோட நீ கட்டு. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது அவனோட கடன் தொகை விட அதிகமாக நிற்கும். நீங்கள் ஒரு நாள் செயல் நினைச்சு வருத்தப்படுவீர்கள். எனக்காக நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. உன்னை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. முத்தே, நமக்கு தேவையானது கிடைச்சிடுச்சு, அவனை விட்டுடு. அப்பா கடவுளே, ஐயா தெய்வம் போல வந்து காப்பாத்துறீங்க ஐயா. இந்த உதவியை நான் எப்படி திருப்பி தடைப்பனே தெரியலங்க ஐயா. இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியலங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மணிடா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. கடவுளே, என்னுடைய மக்கள், என்னுடைய நிலம், என்னுடைய அனைத்தையும் விற்று ராஜாவிற்காக 3 பொருள் வாங்கினேன். அதையும் பிறருக்காக விற்றுவிட்டேன். ராஜாவிடம் மெர்சியாவை பார்க்கும்போது அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒரு பொருளும் இல்லையே. என் அன்பான நல்ல மனம் கொண்ட அர்த்தபான், உன்னுடைய அனைத்து பரிசுகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நீ இறைவனை பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். நீ மட்டுமே உண்மையாய் இறைவனை பார்த்திருக்கிறாய். ஏனெனில் இறைவன் வானத்திலோ அரண்மனையிலோ வாழ்வதில்லை. அவர் ஏழைகளின் மத்தியிலும் ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் மத்தியில் தான் வாழ்கிறார். நீ ஒரு சிலருக்கு செய்த அனைத்து உதவிகளும் இறைவனுக்கே செய்தது போல